ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ராகி அடை தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அது போட்டுடலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கியிருக்கேன், அது போட்டுடலாம். நல்லா வதங்கிட்டு இப்போ கருவேப்பிலை பொடியா நறுக்கிருக்கு, அதையும் போட்டுக்கலாம். இப்போ முருங்கீரை வந்து ஒரு கையளவு நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். எல்லாமே ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்க, முருங்கீரைலாம் நல்லா வதங்கிருக்கு. 2-3 நிமிஷத்துலயே நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ராகி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன், அது போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க. இப்போ எல்லாத்தையும் அந்த சூட்லயே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ராகி மாவை. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த சூட்லயே லைட்டா ராகி மாவுல ஏறினா போதும், ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்சம் ஆறின உடனே தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இப்போ பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டு மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சரி, இப்போ நம்ம வாழையில இல்லை ஒரு ஷீட் மாதிரி போட்டு நம்ம தட்டலாம். தட்டி எடுத்து நம்ம சுடணும். இந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு வாழையில எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் தடவிட்டு, இல்லை நீங்கள் ஷீட்டு இல்லைன்னா பிளேட்லேயே ஆயில் லைட்டாக தடவிட்டு தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இதில் வச்சுட்டு பொறுமையாக தட்டி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில், ரொம்ப தடிப்பாக இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் மீடியமாக இருக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம தட்டினா போதும். இப்போ நம்ம தவால போட்டு ராகி அடையை நம்ம சுட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம ராகி அடையை சுடுறதுக்கு பேன் வச்சுருக்கோம், கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ராகி அடையை தட்டி வச்சோம் இல்லையா, அதை போட்டோன்னே திருப்பக்கூடாது, வேகணும். வெந்த பிறகு தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சைடும் நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டா ஊற்றிங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் வந்து காலையில் டிஃபனாகவும் நீங்கள் இது செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறனால அயன் சக்தி அதிகரிக்கும். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் வாரத்துக்கு 2 டைமு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. இது வந்து தேங்காய் சட்னியோடு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இல்லை வெறுமனாவே நம்ம சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.